ஜோதிட ரீதியாக ஒரு நபருக்கு வந்து அதிகப்படியான பண இழப்பு எப்பொழுது ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு கடக லக்ன ஜாதகம், லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா தனம் வாக்கு குடும்பம். அப்போ தனம் அப்படிங்கிறது 2ஆம் வீடு சம்பந்தப்பட்டது. இந்த தனஸ்தானாதிபதி அதாவது 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலோ, 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ, பர்டிகுலராக அந்த 2ஆம் அதிபதி தசை நடத்துகிறப்ப உங்களுக்கு அதிகப்படியான பண விரயம் தன விரயத்தை வந்து கொடுக்குது. உதாரணத்துக்கு இந்த கடக லக்னத்துக்கு 2 கூடிய சூரியன், இந்த 2 கூடிய சூரியன் வந்து உதாரணமாக 2ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானமான 2ஆம் வீட்டுக்கு 12ஆம் இடம், சரியா? 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். இங்கே இருந்து லக்னத்திலே இருந்து இல்லைன்னா லக்னத்துக்கு விரயஸ்தானமான இங்கே இருந்து 2ஆம் இடத்துக்கு 6ஆம் வீடான இங்கே இருந்து 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடான இங்கே இருந்து இந்த 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இந்த 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள்னு என்னது? கேதுவாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம், சனியாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம். இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமோ இல்லை 1 அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்திருந்தோ இந்த பாவகிரகங்கள் இருக்கிறப்ப தனஸ்தானம் கெட்டு போய் தனஸ்தானாதிபதி கெட்டு போய் இந்த தனஸ்தானாதிபதி சூரிய தசை நடக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு தீவிர பண விரயம் பண இழப்புகளை கொடுக்குது. இது ரீசண்டாக இப்போ வந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறது எனக்கு வந்தது. அப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது 2ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் 2ஆம் இடம். 2ஆம் இடத்தின் அதிபதி நல்லா இருந்து 2ஆம் இடமும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பண வரவு வரும். கெட்டு போயிருந்தது அப்படின்னா பணம் வந்து விரயமாகும்.